வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா மிதுன ராசி பற்றி. மிதுனம் மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு காட்டு ராசி. காலபுருஷனுக்கு 3வது ராசி உபய ராசி. மிதுன ராசிக்காரங்க வீடு எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா மிதுனம்னாலே தோட்டம். பொதுவாக மிதுனம்னாலே தோட்டம். அவங்க பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க வீடு தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கும், அல்லது வீட்டுக்கு முன்னாடி தோட்டம் இருக்கும். மிதுன ராசி அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால அவங்க அதிகமாக பேசக்கூடிய, வாயடிப்பாங்க, அதிகமாக பேசக்கூடியவர்கள். இவங்கள்ட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அப்படியே காற்றுல பரவுற மாதிரி பரவிடும். வாய் சும்மா இருக்காது அவங்களுக்கு. அதே மாதிரி மிதுன ராசி மிதுனத்தில், அதாவது ஆனி மாதத்தில் ஆனி மாதத்தை குறிக்கும். ஆனி மாதத்தில் பிறந்தவங்களோட அப்பாவுக்கு அல்லது தாத்தாவுக்கு 2 தரம் இருக்கும். இது 90% சொல்லுது. அதே மாதிரி இப்போ நடக்கிறது என்ன அப்படின்னா ஜென்மகுரு. இப்போ ஜென்மகுரு அதே மாதிரி இதில் 3 நட்சத்திரங்கள் வரும். என்னென்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் திருமண வாழ்க்கை பெரிய கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவன் வழிபாடு, திருவாதிரை நட்சத்திரம் சிவன் வழிபாடு சிறந்தது. புனர்பூச நட்சத்திரம் ராமர் பிறந்த நட்சத்திரம். அதனால ராமரை வழிபாடு செய்கிறது. நம்ம கனகம்பட்டி சித்தர் அவர் நம்ம மூட்டை சுவாமிகள் பிறந்ததும் புனர்பூச நட்சத்திரம். அதனால புனர்பூச நட்சத்திரம் அந்த ஜீவ சமாதி போயிட்டு வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி இப்போ ஜென்மகுரு போகிறதுனால மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. வனவாசம்னு சொல்லுவாங்க. அதனால எந்த முடிவு எடுத்தாலும் இப்போ கொஞ்சம் பார்த்து நிதானமாக எடுங்க. இவங்க இயற்கையிலே அறிவாளிகளாக தான் இருப்பாங்க. ஏன்னா புதன் வீடு இல்லையா, புதன்னாலே அறிவு திறமை, பேச்சு திறமை இதெல்லாமே இருக்கும். நன்றி நேயர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பண்ணால் தான் எங்களோட அடுத்தடுத்த நியூஸ், அதாவது செய்திகள், ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு எளிமையாக வந்தடையும். இது நான் எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி ஜோதிடர்களுக்கு ஏற்கனவே தெரியும் எல்லா விஷயமும். ஜோதிட ஆர்வலர்கள் மற்ற பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் நான் சொல்லியிருக்கேன். நன்றி நேயர்களே, வணக்கம்.